தூத்துக்குடியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பு அணி நிர்வாகிகளிடம் கூட்டம் நடைபெற்றது. இது பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஷேக் மதார் வழங்க கேட்கலாம். ஷேக் மதார், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பு நிர்வாகிகள் அணி கூட்டம் குறிஞ்சி நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக துணை முதல்வரும் மாநில இளைஞரணி அமைப்பாளருமான உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுடன் பேசினார். அப்போது வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி பணியாற்ற வேண்டும் என ஆலோசனை வழங்கிய அவர், திமுக அரசின் நலத்திட்டங்களை வீடு வீடாக எடுத்துரைக்க வேண்டும், மக்கள் நலப்பணி திட்டங்களுக்காக தாங்கள் எவ்வாறு பணியாற்றுவது என்பதை ஒவ்வொரு பெண்களிடமும் எடுத்துரைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் தெருமுனை பிரச்சாரம் இப்போதே தொடங்கி நீங்கள் நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், வரும் 2026 சட்டமன்ற தொகுதியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் சமூக வலைதளங்களில் திமுக பற்றியான விமர்சனங்களுக்கு தகுந்த பதில் கொடுக்குமாறும், அரசின் திட்டங்களை சமூக வலைதளங்கள் மூலம் சென்று கொண்டு செல்ல வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார்.